வணக்கம். நான் தாமோதரன். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து காசா. இன்னும் 24 மணி நேரம் தான் டைம். பிப்ரவரி 15, 2025. சுருக்கமா சொல்ல போனா நாளைக்கு சனிக்கிழமை மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் இறுதி கெடு. கெடுவை விதிச்சது யாரு? இஸ்ரேல். என்ன சொல்றாங்க? எங்களுடைய கைதிகள் எங்ககிட்ட இருந்து பிடிச்சிட்டு போன இஸ்ரேலியர்கள் 33 பேரை ரிலீஸ் பண்ண வேண்டியதுல 16 பேரை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிச்சம் 3 பேரை இந்த சனிக்கிழமைக்குள்ள ரிலீஸ் பண்ண வேண்டிய அமாஸ் வந்து அதை நிறுத்தி வச்சிருக்குது. அதை அந்த கைதிகளை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலைன்னா அவர்கள் மீது ஏற்கனவே நடத்திய தாக்குதலை போல 3 மடங்கு அதிகமான தாக்குதலை நாங்கள் நடத்துவோம்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. இதற்கு அமாஸ் என்ன சொல்றாங்க? அமாஸ் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், இல்லை நாங்கள் வந்து போட்ட ஒப்பந்தத்தின்படி வந்து கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்கிறோம். இஸ்ரேல் வந்து தன்னுடைய ஒப்பந்தத்தை வந்து சரிவர நடத்தாதனால நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம். 2000 பாலஸ்தீனியர்களை விடுவிக்க வேண்டிய இடத்துல 656 பாலஸ்தீனிய கைதிகளை தான் வந்து இஸ்ரேல் விடுவிச்சிருக்குது. ஏறத்தாழ 2 லட்சம் டென்ட்டுகள், தற்காலிக முகாம்கள் வந்து அமைச்சு கொடுத்துருக்கணும் பாலஸ்தீன மக்களுக்கு. ஆனால் அதில் 2000 முகாம்கள் கூட இஸ்ரேல் அமைக்கலை. மேலும் தினந்தோறும் நோயாளிகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன அடிபட்டு காயம்பட்ட நோயாளிகளாக இருக்கிறவங்கள 50 பேரை தினந்தோறும் மற்ற நாடுகளுக்கு அவர்கள் விரும்பும் இடங்களுக்கு செல்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். இது வரைக்கும் வெறும் 120 பேருக்கு தான் அந்த பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு இருந்து என்ன அடுத்து பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மோசமான விஷயங்கள் என்னன்னா, 12,000 வண்டிகள் வர வேண்டிய நிவாரணப் பொருட்களை ஏற்று வரக்கூடிய ட்ரக்குகளை அவங்க தடுத்து நிறுத்தி வெறும் 8,000 வண்டிகளை தான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. அதனால நாங்கள் பணைய கைதிகளை விடுவிக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி, இதில் டொனால்ட் ட்ரம்புடைய கருத்து என்ன? இந்த மாதிரி போர் நிறுத்த ஒப்பந்தம்லாம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது. ஒட்டு மொத்தமாக அமாஸ் வந்து தன்னைய பணைய கைதிகள் அத்தனை பேரையுமே வந்து விடுவிக்கணும் ஒரே நாளில். அப்படி அமாஸ் விடுவிக்க தவறினால் மத்திய கிழக்கில் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு நரகத்தை நான் வந்து காசாவில் வந்து வெளிப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு மிரட்டல் தோணியில் வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் ஜோர்டான் நிலை என்ன? ஜோர்டான் கிங்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா சொல்லக்கூடிய பாதி பேர் நீங்கள் எடுத்துக்கிங்க, ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் பாலஸ்தீன மக்களை உங்கள் நாட்டில் எடுத்துங்கன்னு சொல்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியாது. எங்கள் நாடு சின்ன நாடு தான், எங்களால் அவ்வளோ பாரத்தை தாங்க முடியாது. முதல்ல நாங்கள் ஒரு 2000 பேர் நாங்கள் எடுத்துக்கிறோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ்ட் மேனரில் நாங்கள் ஒரு 10,000 பேர் வரைக்கும் எடுத்துக்கிறோம். அதற்கு மேலே எங்களால் முடியாதுன்றதை திட்டவட்டமாக மறுத்துட்டாரு. ஈஜிப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் சுத்தமாகவே முடியாது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வேண்டுகோளை காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு வச்சிருக்கிறாங்க. யாரும் அங்கிருந்து கிளம்பி ஈஜிப்டுக்கு தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்கிறாங்க. இதுல சவுதி அரேபியா அவங்களுடைய ரோல் என்ன? சவுதி அரேபியா ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்ன சொல்லியிருக்கிறார்னா, சவுதி அரேபியா பாலஸ்தீன மக்களின் நலனை வந்து விரும்புகிற மாதிரி இருக்கிற நிலையில சவுதி அரேபியாவுக்குள்ள ஒரு இடத்த கொடுத்து பாலஸ்தீன் மக்களை அங்கே குடியேற்றி பாலஸ்தீன பகுதி இல்லைன்னா பாலஸ்தீன நாடுன்றத அவங்க சவுதி அரேபியா உருவாகட்டும்னு நக்கலாக சொல்லியிருக்கிறத சவுதி அரேபியா ரசிக்கலை. இன்னும் 24 மணி நேரத்தில் என்ன நடக்குது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.